கிங் ஆஃப் க்ளோரி சபையின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம். இப்பொழுது பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கப் போகும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். அற்புத
பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஈஸ்டர் ஆராதனைக்காய் நன்றி. நீர் உயிரோடு எழுந்து ஆண்டவரே இந்த உலகத்தின் மக்களுக்கு மாபெரும் ரட்சிப்பை நீர் உருவாக்கி கொடுத்ததற்காய் நன்றி அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் உயிர் தெழுந்ததினாலே நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் உயிர் தெழுந்ததினாலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது சுவாமி. எங்கள் வாழ்வை குறித்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதப்பா. உமக்கு நன்றி. இன்றும் எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு மிக கொடூரமான முறையிலே அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் சிலுவையிலே மரித்து அவர் தன் ஜீவனை கொடுத்தது ஒரு உன்னதமான ஒரு காரியம். அது உண்மையாகவே வல்லமையாய் மகிமையாய் மாறினது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால்தான். இயேசு மாத்திரம் சிலுவையிலே மரித்து ஜீவனை விட்டு அவர் உயிர்த்தெழாமல் இருந்திருப்பாரேயானால் அவருக்கும் இந்த உலகத்தில் வந்த மற்ற மனுஷர்களுக்கும் வித்தியாசமே இருந்திருக்காது. பிதாவானவர் சொன்னார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன்னுடைய தலையை நசுக்குவார். ஆதியாகமத்திலே பிசாசினால் ஏவாளும் ஆதாமும் வஞ்சிக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அது. இயேசுவின் குதிங்காலை அவன் நசுக்கினது கல்வாரி சிலுவையிலே. கல்வாரி சிலுவையிலே இயேசு முழுக்க முழுக்க பிசாசினுடைய அவனுடைய கோபத்திற்கு, அவனுடைய எல்லா விதமான வெறித்தனத்திற்கு அவர் ஆளாக்கப்பட்டார். எப்படியெல்லாம் இயேசுவை அவன் சித்திரவதை செய்யணுமோ, எப்படியெல்லாம் இயேசுவை கொடூரமாய் நடத்தி இயேசு கிறிஸ்து அந்த ரட்சிப்பின் திட்டத்தை கைவிட பண்ணக்கூடுமோ அந்த அளவுக்கு அவன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அவன் வேதனைப்படுத்தினான். ஆண்டவருடைய சிலுவை மரணம் ஒரு சாதாரணமான ஒரு மரணம் அல்ல, மிக கொடிய ஒரு மரணம். இதில் என்ன மிகப்பெரிய ஒரு காரியம் என்றால், அவர் உண்மையாகவே அந்த சிலுவை மரத்திலிருந்து அவர் தப்பி போயிருக்கலாம். உண்மையாகவே அவர் அந்த சிலுவை மரத்திலிருந்து அவர் தன்னை காத்து கொள்ளலாம். பாருங்க, ஒரு காரியம் சொல்லுவாங்க, ஒரு நீச்சல் தெரிந்த ஒரு மனுஷன் தண்ணீரில் விழுந்து தற்கொலை செய்து கொள்வது கொஞ்சம் முடியாத காரியம். ஒரு நீச்சல் தெரிந்தவனை ஒரு கிணற்றில் போய் அவன் குதித்து அவன் தற்கொலை செய்து கொள்ள முடியாது. அவன் வேண்டுமானால் ஒரு கடலில் போய் விழுந்து கொஞ்ச நேரம் தத்தளித்து 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 அவன் ஜீவன் அவனுடைய பலனெல்லாம் இழந்து அவன் நீந்த முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து அவன் மரித்து போவான். ஆனால் ஒரு நீச்சல் தெரிந்தவனை ஒரு கிணற்றில் போய் அவன் விழுந்து குதித்து உள்ளே போய் அப்படியே உட்கார்ந்து நான் செத்துணுன்னு ரொம்ப நேரம் அவன் இருக்க மாட்டான். அவன் மூச்சு ரொம்ப அந்த நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சு அவன் என்ன செய்வான், நீந்தி மேலே வந்துடுவான். ஏன்னா அவனுக்கு நீச்சல் தெரியும். இயேசுவுக்கு அதுதான் நடந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் அங்கிருந்து தப்பிக்கொள்ள முடியும், ஏனென்றால் அவர் தேவகுமாரன். ஆனால் தனக்கு அந்த பலன் இருந்தும், தனக்கு அந்த கிருபை அந்த வல்லமை இருந்தும் எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகித்து கொண்டார். அவர் தான் ஜீவனை விடணும். அந்த சிலுவையில் ஆணிகளிலே தொங்குகிற காரியம் மிக கடினமான ஒரு காரியம். ஏன் தெரியுமா அவர் அதெல்லாம் சகித்தார்? பிசாசுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்த ஒரு அதிகாரம், இயேசுவினுடைய குதிங்காலை அவன் நசுக்க வேண்டும். அதுதான் அந்த சிலுவை. சிலுவையில பிசாசு இயேசுவை எந்த அளவு அவன் வேதனைப்படுத்தணுமோ அந்த அளவு அவன் வேதனைப்படுத்தினான். ஏன் தெரியுமா? எப்படியாகிலும் இயேசு அந்த சிலுவை விட்டு இறங்கிட மாட்டாரா? ஆகவே தான் அங்கு சுற்றி நின்றவர்கள் சொன்னார்கள், நீர் மாத்திரம் சிலுவையிலிருந்து இறங்கி வந்து விட்டால் நீர் மேசியா என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நீர் மாத்திரம் சிலுவையிலிருந்து இறங்கி வந்து விட்டால் நீ தேவகுமாரன் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் ஆண்டவர் அதை செய்யலை. ஏனென்றால் அவர் தன் ஜீவனை கொடுக்க வேண்டும். இயேசு தன் ஜீவனை கொடுத்து மரித்தார். ஆனால் யாருமே நம்பல இயேசு திரும்ப உயிரோடு எழுந்திருப்பார்.
அவர் அவ்வளவு வேதனை மத்தியில், அவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில் தன்னுடைய சரீரத்தையே சின்ன பின்னமாக்கும் வரையில ஒப்பு கொடுத்த அந்த தெய்வத்தை அவர்கள் யூத முறைமையின்படி அவருக்கு சுகந்த வர்க்கமிட்டு அவரை கல்லறையில வைத்தார்கள். இயேசு அந்த கல்லறையில் இருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுதான் சிலுவையினுடைய அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது. அவர் மட்டும் உயிர்த்தெழாமல் இருந்திருப்பாரே ஆனால் சிலுவை வீணாய் போயிருக்கும், சிலுவையின் பாடு வீணாய் போயிருக்கும். ஒரு கள்ளன் சிலுவையிலே மரித்ததை போல ஒரு நல்லவன் சிலுவையிலே மரித்து ஜீவனை விட்டான், அவ்வளவுதான். மனுக்குலத்திற்கு எந்த ஒரு மீட்புமே வந்திருக்காது. இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே சிலுவை வெற்றி பெற்றது. அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்ததினாலே சிலுவையில் கொடுக்கப்பட்ட அந்த கிரயம், சிலுவையிலே தரப்பட்ட அந்த மேன்மையான ரட்சிப்பின் கிரயமானது விலையேற பெற்றதாய் மாறினது. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து மரணத்தின் மேல் அவர் வெற்றி எடுத்தார். ஆமென். இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது அவர் என்னத்தை கையிலே கொண்டு வந்தார்? மரணத்தின் மேலும் பாதாளத்திற்குரிய அந்த திறவுகோலை உடையவராய் அவர் கடந்து வந்தார். இன்றைக்கு மரிப்பவர்களுக்கு, கிறிஸ்துவுக்குள் மரிப்பவர்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. மரணத்தின் திறவுகோல், பாதாளத்தின் திறவுகோல் இயேசுவினுடைய கரத்திலே இருக்கிறது. இயேசுவின் உயிர்த்தெழுதல் மரணத்தின் மேல் நமக்கு வெற்றி கொண்டு வருகிறது. இந்த உலகத்தில் மரணத்திற்கு பிறகு என்ன என்பது பெரும் கேள்விக்குறியாய் அநேகருக்கு இருக்கிறது. மரணத்திற்கு பிறகு என்ன நடக்க போகிறது? மரணத்துக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நானே பரலோகத்தின் வாசல், நானே மரித்தேன், சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன், நானே ஜீவன், நானே வழி, நானே சத்தியம் என்று மனு குலத்தினுடைய மரணத்திற்கு பிறகு அவனுக்கு என்ன என்பதை என் ஆண்டவர் மிக தெளிவாய் அவர் வெளிப்படுத்தினார். அதுதான் உயிர்த்தெழுதலினுடைய ஒரு மேன்மை. இந்த பூமியில இன்றைக்கு வாழ்வோம், இன்றைக்கு சாப்பிடுவோம், இன்றைக்கு இஷ்டம் போல வாழ்ந்து நம்முடைய ஜீவன் நாட்களை முடிப்போம் என்று ஒரு மனுஷன் வாழ்ந்துவிட முடியாது. ஏனென்றால் அவனுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. இந்த பூமியில நீ எப்படி வாழ்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கை இந்த பூமியில தேவனுக்கு உகந்ததா இருக்கிறதா இல்லையா என்பதை வைத்துதான் உன்னுடைய நித்திய வாழ்க்கையை நீ அனுபவிக்க போகிறாய். இந்த பூமியில் தேவன் கொடுத்த உன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை நீ சந்திக்காமல் இருப்பாயானால், மரித்து உயிர்த்தெழுந்த இந்த மெய் தெய்வத்தை நீ சந்திக்காமல் இருப்பாயானால் உனக்கு ஒரு நித்திய வாழ்வு இல்லை. இயேசுதான் மரணத்தை ஜெயித்தவர். அந்த மரணத்தை ஜெயித்தவரோடு கூட உனக்கு ஒரு ஐக்கியம் இல்லாவிட்டால் உன்னுடைய வாழ்வு நித்திய காலமாய் நரகத்திலேயோ கொடிய பாதாளத்திலேயோ இருக்க போகிறது. இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு மரணத்தின் மேல் ஒரு ஜெயம் இருக்கிறது. நான் மரித்தாலும் இயேசு என்னை உயிரோடு கூட எழுப்புவார். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை மிக முக்கியமானது. இந்த நம்பிக்கை உள்ளவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்துவார்கள். இந்த நம்பிக்கை உள்ளவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவார்கள். இந்த நம்பிக்கை உள்ளவர்கள் நான் ஆராதிக்கிற தெய்வம் மெய் தெய்வம் தானா என்று ஒரு கேள்வியை தங்களுக்குள் எழுப்புவார்கள். நான் ஆராதிக்கிற தெய்வம் மெய் தெய்வம் தானா? இல்லை என்னை கைவிடக்கூடிய, இல்லை எனக்காக ஒரு நல்ல எதிர்காலம் இல்லாத, எனக்காக ஒரு பரலோக ராஜ்யத்தை தர முடியாத ஒரு தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேனா? அல்லது எனக்கு பரலோக ராஜ்யம் தரக்கூடிய ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறேனா என்று ஒவ்வொரு மனுஷனும் சிந்தித்து பார்க்கணும். உயிர்த்தெழுதல் அதை தான் நமக்கு காண்பிக்கின்றது. இயேசு மரித்தார், உயிரோடு எழுந்தார்.
இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் பறைசாற்றினார். இன்றைக்கு நீ மரித்தால் உயிரோடு எழுந்திருப்பாயா? இன்றைக்கு நீ மரித்தால் உனக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்குமா? இன்றைக்கு நீ மரித்தால் ஒரு நாளிலே இயேசு வரும்பொழுது உயிரோடு எழுந்திருப்பாயா என்கிற ஒரு நம்பிக்கை உனக்கு இல்லாமல் இருக்குமானால் நீ உன்னை நிதானித்து பார்க்கணும். மரணம் வயதான வாழ்க்கையில் மட்டும் வருவதில்லை. எந்த நேரத்திலும் மரணம் ஒரு மனுஷனை சந்திக்கும். 10 வயதுல சந்திக்கலாம், 1 வயதுல சந்திக்கலாம், 20 வயதுல சந்திக்கலாம், எப்பொழுதும் மரணம் சந்திக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் அந்த மரணத்திற்கு ஆயத்தமா இருக்கிறானா? ஆயத்தமா இல்லாவிட்டால், இயேசுவை அவன் சந்திக்காவிட்டால் அவனுடைய வாழ்க்கை 80 ஆண்டுகள் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை. இயேசு மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. நான் மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அதைதான் நாமும் சொல்லணும். ஒரு நாளிலே நான் மரிப்பேன், ஆனால் சதா காலங்களிலும் இயேசுவோடு உயிரோடு இருப்பேன். ஆமென். இந்த உலகத்தில் எனக்கு போராட்டம் உண்டு ஐயா. இந்த உலகத்தில் எனக்கு பிரச்சனை உண்டு. இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் சிலுவையில் அறையப்படுவதை போல நான் அறையப்பட்டு நான் வேதனைப்படலாம். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்ததை போல என் வாழ்க்கையில ஒரு உயிர்த்தெழுதல் காணப்படும். அல்லேலூயா. அதுதான் ஈஸ்டர். ஈஸ்டர் என்றால் மரணத்தை ஜெயிப்போம் என்கிற ஒரு அர்த்தம். அல்லேலூயா. ஈஸ்டர் என்றால் மரணத்தை கண்டு நாங்கள் பயப்பட மாட்டோம் என்ற ஒரு அர்த்தம். ஈஸ்டர் என்றால் மரணத்தை ஜெயித்த இயேசு எங்களுக்காக உயிரோடு எழுந்ததினால் நாங்களும் உயிரோடு எழும்புவோம். ஆமென். அந்த நம்பிக்கை தான் நாம் இந்த நாளில் கூடி உயிர்த்தெழுந்தாரே என்று பாடுகிறோம். ஒரு நாளில் நாம் உயிர்த்தெழுவோம். ஆமென். உயிர்த்தெழுவோம். இயேசு நம்மை உயிரோடு எழுப்புவார். ஆகவே இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் மரணத்தின் மேல் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது. இரண்டாவதாக இயேசுவின் உயிர்த்தெழுதல் பிசாசின் அதிகாரங்களுக்கு மேலாய் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 5:5 நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இல்லாவிட்டால் பரலோகத்தில் நடக்கிற காரியங்களை யோவான் தரிசனத்தில் காண்கின்றான். அந்த தரிசனத்தில் பிதாவானுடைய கரத்தில் ஒரு புஸ்தக சுருள் இருக்கிறது. அது 7 முத்திரையிடப்பட்டு இருக்கிறது. அந்த முத்திரையை உடைப்பதற்குரியவன் ஒருவனும் இல்லை என்று யோவான் கண்டு மிகவும் அழுகிறான். ஐயோ, இந்த முத்திரையை உடைப்பதற்கு, இந்த முத்திரையை உடைத்து பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவருக்கு, பிசாசினுடைய ஆட்சியை முடிப்பவருக்கு, பிசாசினுடைய வல்லமையை அழிப்பவருக்கு, பிசாசினுடைய ஆளுகையை அழிப்பவர் ஒருவர் இந்த பூமியில இல்லையா என்று அந்த யோவான் அழும் பொழுது அங்கே அந்த யோவானுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை தான் நாம் கேட்டோம். திரும்ப ஒரு வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் அதிகாரம் பெற்றிருக்கிறார். ஆமென். இந்த பூமியில மோசேக்கு அந்த அதிகாரம் இல்லை, தாவீதுக்கு அந்த அதிகாரம் இல்லை, சாலமோனுக்கோ பேதுருக்கு அந்த அதிகாரம் இல்லை. ஒரே ஒருவருக்கு தான் அந்த அதிகாரம் இருந்தது. யார் அவர்? யூதா கோத்திரத்தின் சிங்கம், தாவீதின் வேருமாய் காணப்பட்ட இயேசுவுக்கு அந்த அதிகாரம் எப்படி வந்தது? அவர்தான் மரித்தார், அவர்தான் பாதாளத்தின் வாசல் வரை சென்று அந்த பாதாளத்தின் திறவுகோலை, மரணத்தின் கூரை அழித்து அவர் வெளியே வந்ததினாலே பிசாசின் தலை அவர் நசுக்கினார். அந்த பிசாசினுடைய அதிகாரத்தை அழிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இயேசு இடத்தில் உண்டு என்பதை இந்த வசனம் நமக்கு தெரிவிக்கின்றது. முத்திரையை அவர் உடைக்கின்றார். இந்த உலகத்தின் மனுஷர்களுக்கு மேல், இந்த உலகத்தின் ராஜ்யங்களுக்கு மேல், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனு புத்திரன் மீதும் பிசாசுக்கு ஒரு ஆளுகை இருக்கிறது. அந்த ஆளுகையை ஒரு மனுஷனால் உடைக்க முடியாது.
பிசாசுக்கு ஒவ்வொரு மனுஷர் மீதும் ஒரு ஆளுகை, நம்முடைய பரம்பரை சாபங்கள், நம்முடைய சரீரத்திலேயே காணப்படுகிறதான சாப அல்லாவிட்டால் பாவ இச்சைகளை அழிக்கக்கூடிய அதிகாரம் ஒரு மனுஷனுக்கு இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் உண்டு. அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்ததினாலே முத்திரைகளை உடைக்கக்கூடிய அதிகாரம் பெற்றார். அவரால் உடைக்கக்கூடாத முத்திரை இந்த உலகத்தில் இல்லை. அவரால் திறக்கக்கூடாத ஒரு பூட்டு இந்த உலகத்தில் இல்லை. அவரால் அடைக்க முடியாத ஒரு கதவு இந்த உலகத்தில் இல்லை. இயேசு மரித்து உயிரோடு எழுந்ததினால் பிதாவுக்கு முன்பாய் அதிகாரம் உள்ளவராய் நிற்கிறார். அந்த அதிகாரத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்தார். அவர் இந்த பூமியிலிருந்து கடந்து போகும்பொழுது சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு இருக்கிறது. என்னுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், எனது நாமத்தினாலே வியாதிகளை சொஸ்தமாக்குவீர்கள், எனது நாமத்தினாலே மரித்தோரை உயிரோடு எழுப்புவீர்கள், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, நான் சாத்தானை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை ஆராதனை, இந்த ஈஸ்டர் ஆராதனை எண்ணத்தை குறிக்கிறது. சாத்தானின் அதிகாரத்தை இயேசு முற்றிலும் அழித்தார் என்பதை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தான் நாம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கும் பொழுது பொல்லாத பிசாசுகள் அலக்கழித்து ஓடுகிறது. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கும் பொழுது வியாதிகள் அந்த சரீரங்களை விட்டு விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது கட்டுகள் உடைக்கப்படுகிறது. ஒரே காரணம், இயேசு சாத்தானை ஜெயித்தவர். அல்லேலூயா. இயேசு சாத்தானின் தலையை நசுக்கினவர் என்று வேதம் சொல்கிறது. இந்த காலை ஆராதனையில் இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே சாத்தானின் அதிகாரத்தை அவர் அழித்தார் என்பதை திரும்ப ஒரு விசை உங்கள் இருதயத்திலே நம்புங்க. எந்த ஒரு சாத்தானும் உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைக்கு முன்பாய் நிற்க முடியாது. திரும்ப நான் சொல்றேன், எந்த ஒரு சாத்தானும் உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிற ஒரு மனுஷனுக்கு முன்பாய் நிற்க முடியாது. எந்த ஒரு பில்லி சூனியத்தை குறித்து, எந்த விதமான மந்திரவாதத்தை குறித்து ஒரு தேவனுடைய பிள்ளை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், எனது ஆண்டவர் சாத்தானின் சகல வல்லமைகளும் அவர் முறியடித்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள் இறங்கட்டும். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் சரீரத்தில் இறங்கட்டும். உங்களுடைய அவயங்களில் அந்த வல்லமை இறங்கட்டும். சாத்தான் உங்களை தொட முடியாது. அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே சாத்தானின் அதிகாரத்தை அவர் அழித்தார். அல்லேலூயா. மனிதர்களாலே நம்முடைய வாழ்க்கையில அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன செய்கிறது? ரோமர் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அவர் உயிர்த்தெழுந்த சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு மரித்தார், இயேசு அவமானப்படுத்தப்பட்டார், இயேசு சாட்டையால் அடிக்கப்பட்டார், மனுஷரால் கைவிடப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். அவருடைய மரணத்தின் சாயலில் நீ இணைக்கப்படுவாயானால் அவருடைய உயிர்த்தெழுந்தலின் சாயலிலும் நீ இணைக்கப்படுவாய். கிறிஸ்துவை தன்னுடைய ஆவியினால் உயிர்ப்பித்த தேவனானவர் உங்களையும் தம்முடைய ஆவியினால் அவர் உயிர்த்தெழ பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய மரணத்தின் சாயல் என்பது இந்த பூமியிலே நம்மை இயேசு எப்படி நமக்காக தன்னை அர்ப்பணித்தாரோ அதை போல நம்மை இயேசுவுக்கென்று அர்ப்பணிப்பது மரணத்தின் சாயல். அதைதான் நாம் ஞான ஸ்நானம் என்கிற ஒரு உடன்படிக்கை நாம் செய்கிறோம். இயேசு எப்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாரோ அதே போல நாங்களும் இந்த உலகத்திற்காய் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறோம் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? அந்த ஞானஸ்நான ஆராதனையிலே அந்த மரண சாயலை நாம் தரித்து கொள்கிறோம். மரண சாயல் என்பது இந்த உலகத்தின் ஆசைகளை, இந்த உலகத்தின் பாவங்களை, இந்த உலகத்தின் இச்சைகளை வெறுத்து, இயேசுவே இனி எனக்கு இந்த உலக பாவங்கள் வேண்டாம், இந்த உலக ஆசைகள் வேண்டாம், நான் இந்த உலகத்துக்காக சாகிறேன், நான் உம்மை போல மாறுவதற்காய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீ எப்பொழுது
உன்னுடைய ஜீவனை இயேசுவுக்காக அர்ப்பணிக்கின்றாயோ, அப்பொழுதே உனக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும், இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள் கிரியை செய்யும். இயேசுவுக்காக எப்பொழுது உன்னை அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் பாவம் செய்ய விரும்பல, இந்த கரங்கள் சிலுவையில் அறையப்படட்டும் என்று இந்த கரங்களை சிலுவையில் ஒப்புக் கொடுக்கிறாயோ, ஆண்டவரே என்னுடைய சிந்தையில் இனி பாவத்தை நான் நினைக்க விரும்பல, முற்கிரீடம் சூடப்பட்ட அந்த தலையை போல என்னுடைய தலையை உமக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று என்றைக்கு உன் தலையை நீ அர்ப்பணிக்கின்றாயோ, உன் முழு ஜீவனை இயேசுவின் பலிபீடத்தில் புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படி உன்னை அர்ப்பணிக்கின்றாயோ, அன்றைக்கே நீ நம்பணும், இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள் கிரியை செய்யும். இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்குள் கிரியை செய்யும். இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது அடிமையாய் அவர் இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது அவர் ஒரு மனுபுத்திரனாய் அவர் இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது பிதாவானவருக்கு நிகராய் அவர் காணப்பட்டார். அல்லேலூயா. அதே போல நமக்குள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள் கிரியை செய்யும். நமக்குள் பாவம் ஆட்சி செய்யாது, நமக்குள் சாபம் ஆட்சி செய்யாது, நமக்குள் அசுத்த வல்லமைகள் ஆட்சி செய்யாது. நம்முடைய இருதயம் தேவனோடு இசைந்திருக்கும். தேவனுக்கு அடுத்த காரியங்களில், தேவனுக்கு உகந்த காரியங்களில் நம்மை அறியாமல் நமக்குள் ஒரு ஆசையை உயிர்த்தெழுந்த வல்லமை உருவாக்குகிறது. இன்னும் சில வசனங்களை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15 வசனம் 32 வாசிங்க. நான் எபேசுவில் துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. நான் எபேசில இருந்த பொழுது அதிகமாய் நான் கஷ்டப்பட்டேன், அதிகமாய் நான் போராடினேன். நான் ஏன் இவ்வளவு போராட்டத்திற்குள்ளே நான் போகணும்? மரித்தோர் உயிர்த்தெழுதல் என்கிற ஒன்று இல்லாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் என்று என் இஷ்டம் போல நான் வாழ்ந்து நான் ஜீவிக்கலாமே, அப்படி பவுல் சொல்லுகிறார். ஆனால் நான் அப்படி இல்லாதபடி நான் என்ன செய்கிறேன்? எப்படி ஆகிலும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள் கிரியை செய்ய வேண்டும் என்று பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10-11 வசனத்தில் அவர் சொல்லுகிறதை வாசிங்க. பிலிப்பியர் 3:10-11. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பாருங்க, அவர் சொல்றதை கவனிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திலாகி எப்படி ஆகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதி அடையும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். இங்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பவுல் தேடுகிறார், வாஞ்சிக்கிறார். நான் இந்த பூமியிலே இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அடைவதற்காக நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்காக பெற்றுக்கொள்கிறதற்காக நான் பிரயாசப்படுகிறேன். ஒரு தேவ பிள்ளை தன் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை இந்த பூமியில் இருக்கும் பொழுதே அனுபவிக்கணும். இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை இந்த பூமியில் இருக்கும் பொழுதே ஒரு தேவ பிள்ளை அனுபவித்து அதை அவன் தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்கு அவன் பிரயாசம் எடுக்கணும். எனக்கு அன்பானவர்களே, அந்த வல்லமை நமக்குள் கிரியை செய்யும் பொழுது இந்த பூமியிலே மற்ற ஜனங்களை பார்க்கிலும் நாம் விசேஷமாயிருப்போம். பவுல் மற்ற ஜனங்களை பார்க்கிலும் மாத்திரமல்ல, மற்ற அப்போஸ்தலரை பார்க்கிலும் அவன் விசேஷமாய் காணப்பட்டான். மற்ற அப்போஸ்தலரை பார்க்கிலும் அவன் மேன்மையாய் காணப்பட்டான். காரணம் என்ன? அவனுக்குள் உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்தது. இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே எனக்குள் இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்கிறதா? நான் இயேசுவினுடைய மரணத்திற்கு ஒப்பான
ஒரு மரணத்திற்கு என்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறேனா? நான் பாடுகளை, நிந்தைகளை, அவமானங்களை சகிக்கிறேனா? இயேசுவுக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்கிறேனா? இயேசுவுக்காக நிந்தை அவமானங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறேனா? அப்பொழுது எனக்குள் அவருடைய வல்லமை, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்யும். இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை வெளிப்படுத்தாமல் இருக்கிறார்கள். இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை உலகத்திற்கு காண்பிக்க முடியாமல் ஒரு பூரணமான ஒரு உயிர்த்தெழுந்த அபிஷேகம் இன்றைக்கு அநேகருக்கு இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, வசனம் சொல்கிறது, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளும்படி பவுல் வாஞ்சிக்கிறதை போல நீங்களும் நானும் வாஞ்சிக்கணும். ஹல்லேலூயா. இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள் கிரியை செய்யணும். அதுதான் ஈஸ்டர் ஆராதனையினுடைய ஒரு பெரிய ஒரு வாஞ்சை, ஒரு பெரிய ஒரு நோக்கம். ஈஸ்டரை நாம் ஏன் வருஷம் கொண்டாடுகிறோம்? இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை நினைவு கூறுகிறோம். அந்த வல்லமை பேதுருவுக்குள்ளாய் கிரியை செய்தது, நமக்குள்ளாய் அந்த வல்லமை கிரியை செய்யணும். லூக்கா 24:49 நாம கவனிப்போம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய பிதாவானவருடைய அந்த பரிசுத்த அபிஷேகம் தரிப்பிக்கப்படுவதற்கு நீங்க என்ன செய்யுங்க? உங்களை எருசலேமில் இருந்து நீங்க காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வருவார்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். ஆமென். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியின் மீது கட்டளையிடப்படுவார். அதற்கு முன்பாக யாரோ ஒருத்தர், யாரோ 2 பேர், யாரோ ஒரு சிலருக்கு மேலாக தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுது மரித்து பரலோகத்திற்கு கொண்டு போகப்படுகிறாரோ அதற்கு பிறகுதான் உயிர்த்தெழுந்த வல்லமை மனுஷர்கள் மேல் கிரியை செய்வதற்காய் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் யார் என்று நீங்கள் கேட்பீர்களேயானால், உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவுக்குள்ளாய் காணப்பட்ட அந்த வல்லமை, அந்த அபிஷேகம் நம்ம மேலே இருக்கும்படி பிதாவாகிய தேவனானவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். உயிர்த்தெழுதல் என்பது கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் வல்லமையை அது காண்பிக்கிறது. இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நாம் வல்லமை அற்றவர்கள். இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நாம இந்த பூமியில சாதாரணமான ஆட்கள். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினாராம். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் நம்மையும் எழுப்புவதற்காய் தேவன் ஆவியை கொடுத்தார். அந்த ஆவியை பெற்ற பரிசுத்தவான்கள் பெரிய காரியங்களை செய்தார்கள். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்கள், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார்கள், குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார்கள். இன்றைக்கு அந்த வல்லமை நமக்குள்ளாய் எந்த அளவு கிரியை செய்கிறது யோசித்து பாருங்க. இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள்ளாய் எந்த அளவு கிரியை செய்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் பொழுது இந்த ஆவியின் வல்லமை நமக்குள்ளாய் அதிகமாய் கிரியை செய்யணும். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற வார்த்தையை சொல்லும் பொழுதே ஆவியின் வல்லமை நான் பெற்றுவிட்டேன். எனக்குள் இருக்கிற ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை போல என்னை பயன்படுத்த விரும்புகிறார், துடிக்கிறார். ஆவியானவர் நமக்குள் இருந்து கிரியை செய்ய துடிக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய மாம்ச பலவீனத்தை, நம்முடைய மாம்ச இச்சைகளை, நம்முடைய சுய இஷ்டங்களை நாம் ஆவியானவர் மேல் திணித்து ஆவியானவரை செயலற்றவர்களாய் மாற்றி விடுகிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே உனக்குள் இருக்கிற ஆவியின் வல்லமை இயேசுவின் நாமத்தினால் பெருகட்டும். இயேசு உயிர்த்தெழுந்தால் என்றால் நமக்கு வல்லமையை கொடுக்க அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த 12 சீஷர்களை சும்மா ஒன்றும் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த அந்த 12 சீஷர்களுக்குள்ளாய் தன்னுடைய வல்லமை அவர் அனுப்பினார். அவர்கள் பெரிய காரியங்களை செய்தார்கள். இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நமக்குள் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இறங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென்.
அந்த வல்லமை நமக்குள் இறங்கணும். நீ இயேசுவின் உயிர்த்தெழுதலை பெற்ற நீ இயேசுவை போல பெரிய காரியங்களை செய்யணும். அடுத்து ஒரு முன்னதமான காரியத்தை அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம கவனிக்கலாம். அப்போஸ்தலர் 1:11. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்து போன இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்து போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இந்த பூமியிலே நடக்க வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள் நடந்து முடிந்து விட்டது. இயேசு இந்த பூமியில பிறக்கணும், அவர் பிறந்துட்டார். இயேசு இந்த பூமியிலே நமக்காக ஜீவனை கொடுக்கணும், அவர் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்துட்டார். இயேசு 3ஆம் நாள் வேத வாக்கியத்தின் அடிப்படையிலே உயிரோடு எழும்பணும், அவர் உயிரோடு எழுந்துட்டார். இப்பொழுது கடைசியாக ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, இந்த இயேசுவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்பி வருவார். இந்த இயேசுவானவர் திரும்பி வரும் பொழுது இந்த உலகத்தில் ஆண்டவருடைய திட்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். இன்னும் நடைபெற வேண்டிய ஒரே ஒரு சம்பவம், இயேசு கிறிஸ்து திரும்ப வர வேண்டிய சம்பவம். ஆமென். இயேசு திரும்ப வந்தால் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். பாருங்க, இயேசு மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஏறக்குறைய 40 நாள் சீஷர்களோடு கூட அவர் தான் உயிரோடு இருக்கிறதை காண்பித்தார். அவர் உயிரோடு இருக்கிறதை காண்பித்து அவர் 40வது நாள் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஏறக்குறைய 10 நாட்கள் சீஷர்களுக்கு யாருமே இல்லை. அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவும் இல்லை, அவர்களுக்கு பரிசுத்த ஆவியும் இல்லை. 10 நாட்கள் அவர்கள் காத்திருந்து ஜெபிக்கிறார்கள், தேற்றரவாளர் வர வேண்டும் என்று. அதே சம்பவம் தான் உலகத்தின் கடைசியில் நடக்க போகிறது. இனி இயேசு வர வேண்டும். அவர் எப்படி போனாரோ அவர் அப்படியே திரும்பி வருவார். அவர் திரும்பி வருவதற்கு முன்பாக என்ன நடைபெறும்? பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் இயேசு திரும்ப வருவார். பரிசுத்த ஆவியானவர் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த பூமியில இயேசுவும் இருக்க மாட்டார், பரிசுத்த ஆவியும் இருக்க மாட்டார். எப்படி 10 நாட்கள் இயேசுவும் இல்லாமல் பரிசுத்த ஆவியும் இல்லாமல் இந்த பூமி வெறுமனமே இருந்ததோ அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகள், பரிசுத்த ஆவியை பெற்ற பிள்ளைகள், சபையில இருக்கிற பிள்ளைகள், இயேசு வருவார், இயேசு வருவார், எனக்காக மரித்த இயேசு வருவார், அவருக்காக நான் வாழ்வேன் என்று தங்களை அர்ப்பணித்து பரிசுத்த ஜீவியம் செய்கிற பிள்ளைகள் சாத்தானின் திட்டங்களை, சாத்தானின் இச்சைகளை மேற்கொண்டு இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு சபையிலே இணைக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆலயத்தில் வந்து தேவ வசனத்தை கேட்டு பயபக்தியாய் வாழ்கிற ஜனங்கள், பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்படும் பொழுது இந்த சபை எடுக்கப்பட்டு போயிடும். இந்த சபை எடுக்கப்பட்ட பிறகு இந்த பூமியில எப்படி 10 நாள் பரிசுத்த ஆவி இல்லாமல் சபை வெறுமையாய் இருந்ததோ, பூமி வெறுமையாய் இருந்ததோ, அதே போல இந்த பூமி வெறுமையாய் விடப்படுகிற காலங்கள் தான் உபத்திரவ காலங்கள். அந்த உபத்திரவ காலத்தில் ஜனங்களுடைய ஜீவியம் மிகுந்த வேதனை உள்ள ஜீவியமாய் மாறும். ஜனங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியில, அந்தி கிறிஸ்துவனுடைய கரத்தில் சின்ன பின்னமாக்கப்படுவார்கள். அதற்கு பிறகு இயேசு மத்திய ஆகாயத்தில் தோன்றுவார். அல்லேலூயா. அந்த 10 நாளை போல ஒரு காலம் இயேசு இல்லாமல், சபை இல்லாமல், பரிசுத்த ஆவி இல்லாமல் இந்த உலகம் கைவிடப்படுகிற ஒரு காலம் இந்த உலகத்தின் கொடிய காலம் என்று வேதம் வர்ணிக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார். நமக்காக அவர் திரும்ப வருவதற்கு முன்பாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரலோகத்தில் கொண்டு போவதற்காய் இயேசு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்றைக்கு சபை ஸ்தாபிக்கப்பட்டது? அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இயேசு அதே போல இந்த பரிசுத்த ஆவியானவர் வானத்திற்கு எடுக்கப்படும் பொழுது சபை இயேசு அந்த ஆவியானவரோடு கூட வானத்திற்கு எடுக்கப்பட்டு போகும். இந்த பூமி கைவிடப்படும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த ஈஸ்டர் செய்தி என்ன சொல்லுகிறது? உனக்கு ஆண்டவர் வல்லமை கொடுத்திருக்கிறார்.
உனக்கு ஆண்டவர் பிசாசின் மேல் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீ ஆராதிக்கிற தெய்வம் மரித்து போன ஒரு தெய்வம் அல்ல. மரித்து அப்படியே கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு புனித புருஷன் அல்ல நீ ஆராதிக்கிற தெய்வம். நீ ஆராதிக்கிற தெய்வம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு முனிவர் அல்ல. நீ ஆராதிக்கிற தெய்வம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஏதோ ஒரு அரசியல் தலைவர் அல்ல. நீ ஆராதிக்கிற தெய்வம் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த ஒரு தெய்வம். அல்லேலூயா. நாள் ஒன்று வரப்போகிறது. நீ ஆராதிக்கிற தெய்வம் அந்த இயேசு கிறிஸ்து இந்த சபையை வானத்திற்கு எடுக்கப்படும் பொழுது அவரை போல நீயும் பறந்து போக போகிறாய். அல்லேலூயா. அவரை போல மத்திய ஆகாயத்தில் நீ இயேசுவோடு கூட வாழ போகிறாய். ஆகவே தான் ஆண்டவர் நமக்கு வல்லமை கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். உலகம் முழுவதும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார், இயேசு திரும்ப வருவார் என்கிற ஒரு நல் செய்தியை இந்த உலகத்துக்கு நீ அறிவிக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு நீ அறிவிக்க வேண்டும். இந்த மெய் தெய்வத்தை உனக்காய் இரத்த வெள்ளத்தில் ஆண்டவரே இவர்கள் பாவத்தை மன்னியும் என்றுதானே அந்த சிலுவையில் அவர் சொன்னார். ஆண்டவரே இவர்கள் பாவத்தை மன்னியும் என்றுதானே அந்த சிலுவையிலே அவர் பிதாவினிடத்திலே மன்றாடினார். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்றுதானே தன் அருகில் நின்றவனுக்கு அவர் ஆறுதல் சொன்னார். தனக்காக அவர் என்ன பேசினார் அந்த கல்வாரி சிலுவையிலே? தனக்காக எதை அவர் கேட்டார் அந்த கல்வாரி சிலுவையிலே? மனுஷனுடைய பாவங்களை கழுவ இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. மனுஷனுக்காக பரலோக வாசலை திறந்தவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. மனுஷனுக்காக இந்த பூமியிலே பொல்லாத பாடுகளை ஏற்று மனுஷன் சுகமாய் வாழ வேண்டும் என்று சுகமளிக்கிற வல்லமை, மனுஷன் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று அவனுக்கு ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களை கொண்டு வந்தவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. அந்த இயேசு உயிரோடு கூட இன்றைக்கு எழுந்தார். அல்லேலூயா. அந்த இயேசு உயிரோடு எழுந்தபடியினால்தான் 12 பேராயிருந்த அந்த சீஷர்களை கொண்டு ஆண்டவர் உலகம் முழுவதையும் இன்றைக்கு இயேசுவின் பாதத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்ற சீஷர்கள் தான் எழும்பி நின்று இயேசுவே கர்த்தர் என்று பகிரங்கமாய் பிரசங்கம் பண்ணி பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக தங்கள் ஜீவனை கொடுக்கும்படியாய் அன்பை வெளிப்படுத்தினார்கள். என்னுடைய சகோதரன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தங்களை முழங்காலிலே அர்ப்பணித்து கண்ணீர் விட்டு ஜெபித்து ஆண்டவரே இந்த மகனை ரட்சியும், இந்த மகளை ரட்சியும் என்று பாடுபட்டு இயேசுவின் சுவிசேஷத்தை இலவசமாய் அறிவித்தார்கள். இன்றைக்கு நீயும் நானும் அதை செய்யாவிட்டால் யார் அதை செய்ய போகிறார்கள்? ஆண்டவரே இந்த ஈஸ்டர் சண்டே எனக்கு ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. நான் என்னுடைய சகோதரனுக்காக கதறி அழுது நான் அவர்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்லணும். அவர்களை எப்படி ஆகிலும் வரப்போகிற ஒரு பெரிய அழிவு. இயேசு வந்தது மகிழ்ச்சி, இயேசு மரித்தது மகிழ்ச்சி, இயேசு உயிரோடு எழுந்தது மகிழ்ச்சி. ஆனால் இயேசு வரப்போகிறது எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்காது. இயேசு வரப்போகிறது இந்த பூமிக்கு மகிழ்ச்சியா இருக்காது, தத்தளிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த இயேசு உண்மையாகவே தெய்வமா? இந்த இயேசு உண்மையாகவே உலக ரட்சகரா? இந்த இயேசு உண்மையாகவே பாவத்திற்கு பரிகாரியா? இந்த இயேசு உண்மையாகவே பரலோகத்தின் வாசலா? ஐயோ நான் தெரியாமல் போனேனே என்று இந்த உலகத்தின் பெரும் பகுதி தத்தளிக்கும். நீயும் நானும் தான் அந்த நற்செய்தியை ஜனங்களுக்கு கொண்டு செல்லணும். அல்லேலூயா. ஈஸ்டர் ஒரு பண்டிகையாய் நம்முடைய வாழ்க்கையில முடிஞ்சிடக்கூடாது, ஒரு சவாலாய் நம்முடைய வாழ்க்கையில மாறணும். அல்லேலூயா. நம்மை அறியாத, இயேசுவை அறியாத, இயேசுவின் அன்பை அறியாத ஆயிரமாய் அழிந்து கொண்டிருக்கிற நம் ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்கக்கூடிய ஒரு நாளாய் இந்த ஈஸ்டர் மாறட்டும். கிங் ஆஃப் க்ளோரி திருச்சபையே, ஆத்தும ஆதாயம் செய்கிற சபையாய் இந்த ஈஸ்டரில் நீ மாறு என்று உன்னை இயேசுவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன். ஈஸ்டர் இன்றைக்கு நமக்கு மகிழ்ச்சி. ஆனால் நாள் ஒன்று வரும் பொழுது ஆண்டவர் கேட்பார், நான் மரணத்தின் மேல் உனக்கு அதிகாரம் கொடுத்தேன், சாத்தானின் மேல் அதிகாரம் கொடுத்தேன், என் வல்லமையை கொடுத்தேன், என் நற்செய்தியை கொடுத்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய் என்று சபையாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்பதற்கு முன்பாய் நாம் ஆயத்தமாவோம்.
ஒருவேளை இதுவரைக்கும் இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார், ஏன் மரித்தார், ஏன் உயிரோடு எழுந்தார் என்று நீ அறியாதிருந்திருப்பாயானால் இன்றைக்கு இந்த இயேசுவுக்காக உன்னை ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய நம்பிக்கை நீ பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. நாம் அப்படி எழுந்து நிற்போமா? ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை துதி கோத்திரத்தின் சிங்கமே இயேசுயா என் ஆவி ஆத்தும சரீரத்தின் முன்னேற்றமே உம்மாத விடுதலை காண ராஜாவின் ஆணையின் மாட்சியிலே அவற்றை நீக்கி அதிகாரிகளை தாழ தள்ளின உமக்கு உம்மாதர் விடுதலை காண ராஜாவின் ஆணையின் மாட்சியிலே அவற்றை நீக்கி அதிகாரிகளை தாழ தள்ளின உமக்கு கூடாததொன்றுமே இல்லையே கூடாததொன்றுமே இல்லையே கூடாததொன்றுமே இல்லையே கூடாததொன்றுமே இல்லையே துதி கோத்திரத்தின் சிங்கமே இயேசுயா என் ஆவி ஆத்தும சரீரத்தின் முன்னேற்றமே உன் நீதி கதிர்களை காண என் திசையை உன் பக்கம் திருப்பினீரே ஏற்ற காலத்தில் முதற்கனியாக பக்குவப்படுத்திய உமக்கு உன் நீதி கதிர்களை காண என் திசையை உன் பக்கம் திருப்பினீரே ஏற்ற காலத்தில் முதற்கனியாக பக்குவப்படுத்திய உமக்கு கூடாததொன்றுமே இல்லையே கூடாததொன்றுமே இல்லையே கூடாததொன்றுமே இல்லையே கூடாததொன்றுமே இல்லையே துதி கோத்திரத்தின் சிங்கமே இயேசுயா என் ஆவி ஆத்தும சரீரத்தின் முன்னேற்றமே என் வாழ்வில் ஜெயங்களை காண என்றென்றும் ஆவலாய் இருப்பவரே உன்னதமானவரும் சிங்காசனத்தை எனக்கு வாக்களித்த உமக்கு என் வாழ்வில் ஜெயங்களை காண என்றென்றும் ஆவலாய் இருப்பவரே உன்னதமானவரும் சிங்காசனத்தை எனக்கு வாக்களித்த உமக்கு கூடாததொன்றுமே இல்லையே கூடாததொன்றுமே இல்லையே கூடாததொன்றுமே இல்லையே கூடாததொன்றுமே கூடாதது ஒன்றுமில்லையே கூடாததொன்றுமே. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கூடாதது கூடாததொன்றுமே இல்லையே கூடாததொன்றுமே இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை நீராதையா எங்கள் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை
இயேசு தன்னுடைய ஆணிகள் பாய்ந்த கரங்களால் உன்னை தொடுகிறார். இயேசுவின் வல்லமையை பெற்றுக்கொள், இயேசுவின் வல்லமையை பெற்றுக்கொள். இன்றைக்கு நீ சுகமாகிறாய். உன் சரீரத்தில் அந்த அற்புத வல்லமை கிரியை செய்கிறது. உன் குடும்பத்தில் அந்த அற்புத வல்லமை கிரியை செய்கிறது. எந்த இடத்தில் நீ பாதிக்கப்பட்டாயோ அதை சிந்தி இப்பொழுதே சோதித்து. விளங்காத கால்கள், விளங்காத கைகள், முடியாத நகர்த்த முடியாத எந்தெந்த சரீர உறுப்புகளோ இப்பொழுது அது செயல்பட ஆரம்பிக்க. வாழ முடியாமல், உன்னை வாழ வைக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய். நான் என்ன செய்வது? எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா? எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை உண்டா என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய். இயேசு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறார். இந்த நாளிலிருந்து உன்னுடைய பாடுகள் மாறும், உன்னுடைய பிரச்சனைகள் மாறும், உன்னுடைய உபத்திரவங்கள் மாறும். உன்னைக்கு ஓரமா சகல பூதியாந்தலவா இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதற்காய் நன்றி. பயங்கள் நீங்க நீ சுகமாய் வாழ்வாய், நீ சுகமாய் வாழ்வாய். இன்று முதல் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனே உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலிருந்து இந்த சபையில் வந்த ஒவ்வொரு பிள்ளையையும் நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. இயேசு உயிரோடு எழுந்தது, மரணத்தில் இருந்து உயிர் தெழுதல் எவ்வளவு விசேஷமோ அதே போல இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் உயிர் தெழுதல், ஒரு மாபெரும் செழிப்பு, ஒரு மாபெரும் நன்மை வரும்படி இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர். சபை பிள்ளைகளை திரும்ப ஒரு விஷயம் நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் மேலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் விசேஷமா இன்றைக்கு ஒப்பு கொடுத்த இந்த பிள்ளைகளோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே திரும்ப ஒரு விசை என்னுடைய ஈஸ்டர் வாழ்த்துக்கள். God bless you. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் தேவ செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் மேலும் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி King of Glory Church, 35A Norris Road, Singapore 208277. Telephone numbers 0065 9115 6875 or 63922 060. Email address kingofglorychurch@yahoo.com. இந்தியாவில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி Mrs. Vimala Charles, 10/32 NH2 Carter Castle, Meenakshi Sundaranar Street, Maraimalai Nagar, Chennai 603209. Telephone number 9841876122. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.